வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு. நேற்றைக்கு நீலகிரி மற்றும் ஈரோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களுக்கு மேல் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. பத்து சென்டிமீட்டருக்கு மேல் அதிகாரப்பூர்வ, அதாவது சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள மழைமானிகளையும் சேர்த்தால் 10 சென்டிமீட்டருக்கு மேல் 6-7 இடங்களுக்கு மேல் பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில். இன்றைக்கும் மழை உண்டு, என்றைக்கும் மழை உண்டு. 90 நாள் 100 நாட்களுக்கு மழை நாட்கள் தான். இடையில ஒரு நாள் 2 நாள் இடைவெளி இருக்கும். ஆனால் இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும், அப்புறம் ஒதுக்குதல் குறையும். ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை பற்றாக்குறையும் விலகிவிடும். ஒரு சில நாட்களில், ஒரு சில இடங்களில் இருக்கும் பற்றாக்குறை மழையும் ஒரு சில நாட்களிலே விலகிவிடும். ஆக தென்னிந்தியா முழுவதுமே கொட்டப்போகும் கனமழை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட மாவட்டங்களை மட்டும் பார்ப்போம். அரியலூர், செங்கல்பட்டு கிடைக்கல. சென்னை அண்ணாநகர் மேற்கு 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர் கிடைக்கப்பெறவில்லை. தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி டிபி 72 மில்லிமீட்டர் மழை அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன். திண்டுக்கல் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் 77 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 69 மில்லிமீட்டர், பவானி 55 மில்லிமீட்டர், தாளவாடி 49 மில்லிமீட்டர், இலந்தை குட்டைமேடு 48 மில்லிமீட்டர், கவுண்டம்பாடி 42 மில்லிமீட்டர், கொடுமுடி 42 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் 105 மில்லிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு 69 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் 55 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை 40 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் 38 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 34 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் 1 30 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கரூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலபரப்பள்ளி அணை 55 மில்லிமீட்டர், மேலும் சின்னார் அணை 42 மில்லிமீட்டர், சூளகிரி பிடிஓ ஆபீஸ் 40 மில்லிமீட்டர், ஒசூர் தாலுகா அலுவலகம் 30 மில்லிமீட்டர். ஆனால் இதைவிட கூடுதல் மழை கர்நாடக எல்லையோர ஒசூரில் பொழிந்திருக்கு. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர எல்லையோரம், அதாவது குப்பத்தை ஒட்டிய பகுதியெல்லாம் நிறைய மழை பொழிந்திருக்கிறது. இதைவிட கூடுதல் மழை மதுரை மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் 36 மில்லிமீட்டர், மேலும் குமாரபாளையம் பிடபிள்யூடி 23 மில்லிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 10 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் 20 மில்லிமீட்டர். அதிகபட்ச மழைப்பொழிவாக ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு 123 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட் 123 மில்லிமீட்டர், ஆற்காடு 116 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 87 மில்லிமீட்டர், வாலாஜா 84 மில்லிமீட்டர், மின்னல் 75 மில்லிமீட்டர், அரக்கோணம் 73 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 66 மில்லிமீட்டர்,
அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 44 மில்லிமீட்டர். மேலும் காவேரி பாக்கம் 35, கலவை பிடபிள்யூடி 30 மில்லிமீட்டர், சோளிங்கர் 27 மில்லிமீட்டர். சேலம் மாவட்டம் சேலம் 62 மில்லிமீட்டர், ஆனைமடு அணை 45 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 21 மில்லிமீட்டர், ஏற்காடு 19 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. தென்காசி மாவட்டம் ராமநதி செக்ஷன் 20 மில்லிமீட்டர், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் 29 மில்லிமீட்டர், சண்முகா நதி 16 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 14 மில்லிமீட்டர், கூடலூர் 14 மில்லிமீட்டர். திருச்சிராப்பள்ளி மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் 12 மில்லிமீட்டர், திருவாரூர் லேசான மழை. அடுத்தபடியாக இன்னும் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் மழை பொழிந்தது. கிராமப்புறங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர் மற்றும் திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் கிடைக்கப்பெறவில்லை. விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை 14 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக வானிலை அமைப்பையும் வானிலை எதிர்பார்ப்பையும் பார்ப்போம். குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல் பக்கம் நகர்ந்திருக்கிறது. கேரளா பக்கம், கேரளா அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள பக்கம் இருந்தாலும் குமரி கடலில் இருந்து இருவேறு காற்று சுழற்சிகள், குமரி கடலில் ஒரு காற்று சுழற்சி, அரபிக்கடலில் கேரள கடலோர ஒரு காற்று சுழற்சி, இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாகத்தான் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிழக்கு காற்று கூடுதலாக உள்ளே நுழைகிற காரணத்தினாலே, அதாவது வளிமண்டல குளிர்விக்கும் காற்று, கிழக்கு காற்று, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை கிழக்கு திசையிலிருந்து உள்ளே நுழைந்து குளிர்விக்கும் காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினால கடலோரம் வரல. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வந்துவிடும். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கம். இன்றைக்கு மதியம் ஆங்காங்கே வழக்கம் போல மழைப்பொழிவை தொடக்கும். டெல்டாவிலாம் மதியத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தது போல இன்றைக்கும் உண்டு, என்றைக்கும் உண்டுங்க, காயவே விடாது. இந்த ஆண்டு நம்முடைய எல்லா மாவட்டத்திலுமே வீட்டை சுற்றி பாசி படியும் அளவிற்கு ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான், ஆகவே பொங்கல் வரை மழை இருக்கு. அதான் 100 நாள் நம்ம மழைப்பொழிவு என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக தேனி மற்றும் ஒட்டுமொத்தம் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இதில் குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் நீலகிரி தொடங்கி அப்படியே உள்ளே வரும். உள்ளே வந்து எங்கெல்லாம் அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உச்சபட்ச மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு மதியமே எதிர்பார்க்கக்கூடிய இடம், இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் அடைந்தால் மாலைக்குள் எதிர்பார்க்கக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா தாராபுரம், கரூர் இடைப்பட்ட பகுதி, நாமக்கல், தாராபுரம் இடைப்பட்ட பகுதி. அதில் எதில் வரும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, நாமக்கல் மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மதியத்துக்கு மேல் மாலை எதிர்பார்க்கலாம். அதே போல திண்டுக்கல், மதுரை, கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உட்பட பேரையூர் மற்றும் ஏழுமலை உட்பட ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி உட்பட நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி மாலை இரவு. அதே நேரத்தில் பெங்களூரு, மைசூரு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி இங்கேயும் கனமழை பொழிவை கொடுக்கும். பிறகு படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி திருச்சி மற்றும் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சு திருச்சி டெல்டா மாவட்டத்துக்குள் இன்றைக்கு வந்துடும். அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும் இன்றைக்கு இரவு வந்துடும் மழை. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு கோடியக்கரை முனையை இன்றைக்கும் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ஒதுக்குதேன்னு கவலைப்படாதீங்க, நிறைய மழை இருக்குது. இப்போ அறுவடை விவசாயிகளுக்கு டெல்டாவிற்கு ஒரு வரப்பிரசாதம் இறைவன் உங்களுக்கு ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறார் தான் நினைக்கணும். டெல்டாவை பெருசாக பெய்யாமல் ஒதுக்கிட்டு மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மழை பொழிந்துட்டு மாலை இரவு நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே அறுவடை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இது ஒரு உங்களுடைய முதலீடை மீட்டெடுப்பதற்கு ஒரு இயற்கை செய்யக்கூடிய வழி என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழை பெய்யாத கோயம்புத்தூர் உட்பட, தென் மாவட்டங்களில் இதுவரை மழை பெய்யாத விருதுநகர் மாவட்டத்தின் பற்றாக்குறை பகுதிகள் உட்பட, மதுரை, அதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தின் பற்றாக்குறை பகுதிகள் உட்பட, கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்றைக்கு கொடுத்து, இறுதியில் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் போய் தீவிரமடையும் நள்ளிரவிலே. அதே நேரத்தில் மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, நாளை சனிக்கிழமை 11ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் பரப்புங்க. சனிக்கிழமை 11ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை வழக்கம் போல மாலை வந்துட்டால் மேற்கே தொடங்கிடும். நாளை இதை விட கூடுதல் மழைப்பொழிவு தெரியுது மேற்கு மாவட்டங்களில். அதாவது பெங்களூரு முதல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும், கடைசி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே, காற்று பகுதி, கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் சனிக்கிழமை 11ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. 11ஆம் தேதி தானா, 8ஆம் தேதி தொடங்கியது, 9ஆம் தேதி பெய்தது ஆங்காங்கே, 10 தீவிரமடைன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு 11 இன்னும் தீவிரம். இப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும், பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும். போதுமான மழைப்பொழிவை கொடுத்து போதும் போதும் என்ற அளவில் கண்டிப்பாக இந்த ஆண்டு வரக்கூடிய 100 நாட்கள் அமையும். ஆகவே அதற்கு பிறகு நாளை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. டெல்டாவிற்கு நாளை உறுதிங்க. கோடியக்கரை முனை வரைக்கும் நாளை உறுதி. சனிக்கிழமை எதிர்பார்க்கலாம் கோடியக்கரை முனை வரைக்கும் பெய்துவிட்டால் டெல்டாவில் அனைத்து இடங்களுக்கும் மழை உறுதி என்ற அர்த்தம் சனிக்கிழமை இரவு. ஆகவே நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதி உட்பட, அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கைக்கு மறந்துட்டேன். இன்னைக்கும் நாளைக்கும் எல்லா நாளுமே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உண்டு. அறிவிக்க மறந்தேன். இன்றைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு, எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. அந்த ராதாபுரம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம். கோடியக்கரை முனையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கோடியக்கரை முனை வந்துடும். ராதாபுரம் பகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ராதாபுரம் பகுதி அதுதான் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மழை பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகள் ராதாபுரம் பகுதி மற்றும் அந்த திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே கோடியக்கரை முனை பகுதி. கோடியக்கரை முனையெல்லாம் மழை பெய்திருக்கு. விதைப்பிற்கு சில இடங்களில் முளைப்புக்கு தேவை, சில இடங்களில் தண்ணீர் தேங்கணும், அப்போ தான் அவங்களை விதைக்கலாம். போதுமான தண்ணீர் இல்லை. அதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி வழக்கம் போல மாலை வந்தால் மழை தான். மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது. இந்த ஆண்டு 100 நாட்களுக்கு மழை மழை மழை. இடைவெளி நாட்கள் மிக குறைவாக இருக்கும். தீபாவளி வரைக்கும் மாலை இரவு மழை தான் பெரும்பாலும் இருக்கும். மதிய மாலை இரவு மழையாக தீபாவளி நாட்களில் இருக்கும். ஆனால் தீபாவளி நாள் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கினாலும் காலை இருந்தாலும் முற்பகலில் இருந்தாலும் அது லேசான மிதமான மழையாக இருக்கும். இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்குமே தவிர இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இருக்காது தீபாவளிக்கு வரைக்கும். ஆனால் நிறைய மழை இருக்கு. அது மாதிரி நினைச்சிங்க, நிறைய மழை இருக்கு. வியாபாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு கொள்முதல் செய்ய போனாலும் சரி, விற்பனை செய்ய போனாலும் சரி, நாம் கடை வீதிக்கு போனாலும் குடை எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். தீபாவளி கொண்டாட்டத்திலும் மழை குறுக்கீடுகள்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பட்டாசு வெடிக்கும் பொழுது கூட மழை இருக்கும். கொண்டாட்டத்தின் போது, பயணத்தின் போது கூட மழை இருக்கும். அது முடிந்த பிறகு, தீபாவளி முடிந்த கையோட அடுத்த நாள் 22ஆம் தேதி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர இருக்கிறது. இலங்கைக்கு தென்கிழக்கே அதிகமான நீரோட்டங்கள் வலுவாக இருக்குன்னு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். 6 மாசங்கிறது நம்ம அது குறைஞ்சமா இன்னும் ஜனவரியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். 6 மாசமா அழுத்தி சொல்லிட்டே இருக்கோம். ஆகவே அந்த இலங்கைக்கு தென்கிழக்க இருக்கக்கூடிய இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகி மண்டலம் வரை கூட தீவிரமடையலாம். கண்டிப்பாக ஒரு தாழ்வு பகுதியாக நிறைய மழைப்பொழிவை தீபாவளி முடிந்த உடனேயே கொடுக்க போகுது. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபரில் தீபாவளிக்கு பிறகு தீவிரமடைய போகிறது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி நிறைய மழை நிகழ்வுகள் என்பதை தான் திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு மழை இல்லையே என்ற ஏக்கம் வேண்டாம். மழை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது. அதிக மழை தான் இந்த ஆண்டு நிறைய இடங்களில் கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஒரு இடையூறை கொடுக்கும். ஆகவே இதை நம்ம கவனத்தில் கொண்டு வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு 100 நாட்களுக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.